நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இன்றைய சிந்தனை: மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்களே நமக்கு கிடைத்த உன்னதமான உறவு. நமக்கு நல்லது நடக்க நாம் நல்லவராக இருப்பதை விட நம்மை சுற்றி இருப்பவர்கள் நல்லவராக இருக்க வேண்டும். அமெரிக்கா, சீனா இரு நாடுகளின் வரி குறைப்புகளால் இந்திய ஏற்றுமதியில் ஏற்படும் தாக்கத்தை FIEO பகுப்பாய்வு செய்கிறது என FIEO தலைவர் SE ரால்ஹான் அறிவிப்பு. கூடிய விரைவில் வரவிருக்கும் தென்மேற்கு பருவமழைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் பாதுகாப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு காவல் நிலைய எல்லையில் விற்பனைக்காக கஞ்சாவை வைத்திருந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 நபர்களில் 6 நபர்களுக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம், மேலும் 3 நபர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பல மாவட்டங்களில் பல வாகனங்களுக்கு ஏற்கனவே எடுத்து வைத்த புகைப்படங்களை அப்லோடு செய்த பல்வேறு வகையில் ஆன்லைன் அபராதங்கள் கண்மூடித்தனமாக போக்குவரத்து போலீசார் விதிப்பது வழக்கமாகிவிட்டது. திண்டுக்கல் மாவட்ட போலீஸ் ஒருவரின் கார் தகுதி சான்று முடிந்து பல மாதங்களாக ஓட்டாமல் வீட்டின் முன் சாலையில் நிறுத்தி வைத்த அந்த காருக்கு சீட் பெல்ட் போடவில்லை என்றும் சிக்னலை மீறியதாகவும் சலான் தவறுதலாக வந்துள்ளது. நான் ஹெல்மெட் போடாமல் 2 வீலர் ஓட்ட மாட்டேன், இருந்தாலும் 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போடாமல் இருந்ததாக சலான் வந்துள்ளது. மொத்தம் 8000 ரூபாய்க்கு அபராதம் உள்ளது. தகுதி சான்று புதுப்பிக்க சென்ற போது இந்த தகவல் தெரிந்தது என போலீஸ்காரரின் மனக்குமுறல் வெளிவந்துள்ளது என தகவல். பயங்கரவாதிகளை வளர்த்து விடுவதாக பாகிஸ்தான் மீது குற்றச்சாட்டு உள்ள நிலையில் மறுபக்கம் அந்த நாட்டின் பொதுமக்கள் தொகையில் 10% பேர் கையேந்துகின்றனர் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு அரசு அலுவலகங்களில் பல ஆண்டுகளாக ஓடி காலாவதியாகிய வாகனங்கள் பயன்படுத்தப்படாமல் ஓரங்கட்டி நிறுத்தப்பட்டுள்ளன. அந்த வாகனங்கள் மழையிலும் வெயிலிலும் காய்ந்து கருவாடு போல் ஆகியுள்ளது. மேலும் அந்த வாகனங்களில் உள்ள இயந்திர உதிரி பாகங்களை திருடி விற்று வருகின்றனர் சமூக விரோதிகள். எலும்புக்கூடாக வினாகி நிற்கும் இந்த வாகனங்களை ஓட்ட முடியாது, காயலான் கடைக்கு மட்டும்தான் போட முடியும். இவற்றை ஏலம் விட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக பேரூராட்சிகளின் இயக்குநராக யாருக்கு யோகம் என்ற போட்டியில் பிரதீப்குமார், ராஜகோபால் சுங்ரா, விஜயலட்சுமி, கற்பகம் இந்த 4 பேரில் ஒருவர்தான் இயக்குநராகும் வாய்ப்புள்ளதால் யாருக்கு அந்த யோகம் என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்துள்ளது என தகவல். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக 21A காந்திபுரம் டு நரசிபுரம் என்னும் பேருந்து 18/5/2025 அன்று மாலை 4 மணிக்கு தொண்டாமுத்தூர் ரோடு குறும்பபாளைய பெட்ரோல் பங்குடன் காந்திபுரம் நோக்கி திரும்பியது. நரசிபுரம் செல்லாமல் திரும்பியது டவுன் பஸ் 21A சுண்டபாளையம், கலிக்கநாயக்கன் பாளையம், தொண்டாமுத்தூர், நரசிபுரம் இந்த பகுதி மக்கள் 21A பஸ் வரும் என மழையின் இடையே 21A பேருந்தை எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு நரசிபுரம் வராமல் பாதியிலேயே காந்திபுரம் திரும்பி சென்றது பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்தது. எந்த காரணத்தினாலும் 21A பேருந்து நரசிபுரம் செல்லாமல் திரும்பியதன் காரணம் ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நடக்கிறது. பேருந்து காலியாக இருந்தால் பாதி வழியில் திருப்பி வருவது, மக்களை ஏமாற்றி வருவது எந்த வகையில் நியாயம் என அப்பகுதி பொதுமக்கள் கொந்தளித்துள்ளனர். மேலும் இதுபோல் பாதியிலேயே திரும்பினால் ரோடு மறியல் நடத்த பொதுமக்கள் தயாராக உள்ளதாக தகவல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.